இன்னைக்கு ஒரே நாள்ல பறிச்ச சங்குப்பூக்கள். ஒரே நாள்லயே எவ்ளோ சங்குப்பூக்கள் இருக்கு பாருங்க. நம்ம பார்க்கறக்கு நெறையா இருக்கு. இத கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப கொஞ்சமா மாறிரும். அ டெய்லி தேவைக்கு தகுந்த மாரி தான் பறிச்சு எடுத்துட்டுருப்பேன். இனிமே எல்லாத்தையுமே டெய்லி பறிச்சிடலாம் அப்டின்ட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் சங்குப்பூ, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாம் பறிச்சேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி பறிச்சதெல்லாம் காய வச்சிருந்தேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ஞ்சிருச்சு. நான் வெயில்லலாம் காய வைக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே நிழல் உலர்த்தியா காய வைப்பேன். அப்பதான் அதோட தன்மை மாறாம இருக்கும். இப்படி காய வச்சத மிக்ஸியில போட்டு ஒரு அர அரைச்சோம். இல்லைன்னா சும்மா கையிலேயே பிச்சு விட்டுட்டு கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாரி இருந்தா கூட நம்ம டீ வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் இதில ஆவாரம் பூவும் சேர்த்துருக்கிறேன். ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் வெட்டி வேர் இதெல்லாமே சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாவும் இருக்கும். இதில இருக்கிற ஒவ்வொரு சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும். ஸோ, அதனால தான் இது ஒரு புது முயற்சி. ஃபர்ஸ்ட்லாம் தோட்டத்துக்குள்ள போவேன், பறிச்சுட்டு வருவேன். எது கையில கிடைக்குதோ அத பறிச்சுட்டு டீ வைக்க ஆரம்பிச்சுருவேன். இந்த டைம்ல எதுவுமே வேஸ்ட் பண்ணாம இந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு